அரசியல்னு எடுத்தால் சுற்றி தப்பு தான் நிறைய நடக்குது. இப்போ ஒரு மிகப்பெரிய பாராளுமன்ற தேர்தல் நம்ம சந்திச்சுட்டு வந்திருக்கோம். எத்தனை ஆயிரம் கோடிகள் பிடிச்சாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க. தேர்தல் நேரத்தில் மட்டும்தானே அது? இந்த பணம்லாம் யாருக்காக கொண்டு போகப்பட்டுச்சு? இந்த பணம்லாம் யாரோட பணம்? அந்த பணத்துக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்து எத்தனை பேர் வந்து திருப்பி வாங்கினாங்க? அப்போது ஒரு தேர்தலில் ஒரு 15 நாளில் பறக்கும் படம் வந்து இத்தனை ஆயிரம் கோடிகளை பிடிக்க முடியுதுன்னா, அப்போ நடந்து முடிஞ்ச தேர்தல் நியாயமானதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அந்த கோபம் எனக்கு இருக்குது. ஒரு கலைஞனாக நம்ம எந்த திரைப்படம் எடுத்தாலுமே அதில் மக்கள் பிரச்சனையை நம்ம பேசணும். இன்றைக்கி நேற்று 500 கொடுத்தாங்க, இன்றைக்கி 1000 ரூபா கொடுத்தாங்க, நாளைக்கு 2000 ரூபா கொடுத்தாங்க, அப்புறம் 5000 ரூபா கொடுத்தாங்கன்னா அப்புறம் நம்ம என்ன பொம்மைகளா நம்ம எல்லாருமே? இது என்ன கேமா அது? காசு இருக்கிறவன் மக்களை விலைக்கு வாங்க முடியுமா? அப்படி வாங்கினா அது அரசியலாக இருக்க முடியுமா? இது என்னுடைய கோபம். அது இந்த படத்தில் என்னென்னா முதல் படமாக இருக்குது. ஒரு ஜாலியாக ஒரு காதலோட ஒரு அரசியலை சும்மா அங்கங்கே போகிற வழியில் பேசியிருக்கோம். ஒருவேளை அந்த படத்துக்கு மக்கள் நீங்கள் கொடுத்த மாதிரி ஒரு ஆதரவை மக்களும் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான அரசியல் படமே எடுக்கிற எண்ணம் எனக்கு இருக்குது. அதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். இல்லை அப்படி இல்லை. நம்ம ஒரு அரசியல் படம் எடுக்கும்போது சமகால அரசியல்வாதிகளை நினைவுபடுத்துகிறதா இருக்கணும். எங்கேயோ நடக்கிற ஒரு அரசியல் நம்ம இங்கே சொல்ல முடியாது. இல்லை, தமிழகத்தில் நம்மளை சுற்றி நடக்கிற அரசியலை தானே நம்ம சொல்ல முடியும். அது சம்மந்தமான கேரக்டர்கள் உள்ளே வந்து போனால் தான் அந்த படத்துடைய நம்பகத்தன்மை இருக்கும். அதுக்காக பயன்படுத்துனது. எல்கேஜி நல்ல படம் தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இது மட்டும் இல்லை, அரசியல் படங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும், நிறைய வரணும். அப்போ தான் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரும். அது ஒன்றும் சேராது. ஆன்மீக அரசியல் இப்போ இல்லை. அது போயிடுச்சு. ஆமாம். அதில் இருக்குது என்னென்னா, அவர் அண்ணன் ராஜ்கபூர் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, அந்த நடிகர்கள் பேசினா அப்படி விட்டோன்னு இல்லை லூசு போயில மாசம் ஆயிடுவானுன்ட்டு. உண்மைதானே? நடைமுறையில் பார்க்குறோம்ல நம்ம. இல்லை அப்படி, அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி ஆகணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி ஆகணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. புரட்சித் தலைவர் என்னவா இருந்தார்? காலையில் ஷூட்டிங் போவார், மத்தியானம் மீட்டிங் போவார். அவருக்கு தொண்டியில் இருக்கிற ஒரு ஒன்றிய செயலாளரையும் தெரியும், சென்னையில் இருக்கிற ஒரு நகர செயலாளரையும் தெரியும், ஒரு வார்டு மெம்பரையும் அவருக்கு தெரியும். அவர் ஒரு கட்சியில் பயணிக்கிறார். சினிமா ஒரு குதிரையாகவும் அரசியல் ஒரு குதிரையாகவும் பயணிக்கிறார். ஒரு கட்டத்தில் அரசியலுக்கு வரும்போது அவருக்கு முழுமையாக எல்லாமே தெரியும். நீங்கள் சினிமாவில் நடிக்கிற நிப்பாட்டிட்டு நாளைக்கே நான் வந்து அரசியலுக்கு வர்றேங்கிறது இருக்குல்ல, அது ஏற்புடையது இல்லை. அவர் எம்ஜிஆராகவும் ஆக முடியாது. அது அவர் ஒருத்தர் தான். இல்லை, தீர்க்கமாக வைக்க முடியலன்னா கடந்த கால அனுபவம் தான். ஆன்டி இண்டியன் ஒரு படம் எடுத்தேன் நான், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம அண்ணன் புழு சட்டை மாறன் படம். அந்த படத்தை திரையிறதுக்கே தகுதி இல்லாத படம்னு தள்ளி விட்டாங்க. ரிவைசிங் கமிட்டி போனேன், பாம்பே போனேன், ட்ரிபுனல் அந்த நேரம் கலைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போனேன். அவ்வளவு செலவு பண்ணி கடைசியில் அந்த படத்தை கொண்டு வந்து நான் திரைக்கு கொண்டு வந்தேன். அந்த அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு சின்ன பட்ஜெட் படம், அதுவே அந்த பாடுபடுத்தினாங்க. இந்த படத்துலேயும் நிறையா கற்றுக் கொடுத்தாங்க. நீங்கள் பார்த்த படம் இருக்குல்ல, இது இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் அந்த கட்டுக்கு பிறகு தான் அந்த படம் வந்திருக்கு. இப்படி இருக்கும்போது கேரளாவில் மாதிரி நம்மளால் சுதந்திரமாக இங்கே சினிமா எடுக்க முடியல. கேரளாலாம் ஒரு அரசியல் படம் எடுத்தாங்கன்னா இது இந்த கட்சின்னு சொல்லுவாங்க, அந்த கொடியே காட்டுவாங்க. இங்கே அது முடியுமா? இங்கே முடியாது. வடநாட்டில் பாருங்கள், இந்தியில் எடுக்கிற படங்களில் பூரா ஒரு கட்சியை சொன்னால் அந்த கட்சியே சொல்லுவாங்க. எதையுமே சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. இங்கே ஒன்றிய அரசு மாநில அரசுன்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்க சென்சார் போர்டு. படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எம்ஜிஆர் பாண்டியன் ஹீரோவுடைய கேரக்டர். எம்ஜிஆர் அப்படிங்கிறத நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம செவத்தில் போஸ்டரில் அதில் இதிலலாம் எப்படி பார்த்துருக்கோம்னா, எம்ஜிஆர்னு பேர் 3 கலரில் தான் இருக்கும். அப்போ எம்ஜிஆர் பாண்டியன் அந்த 3 கலரை போட்டதுக்கு அந்த கலரை பூரா ரிமூவ் பண்ணு சொன்னாங்க சென்சார் போர்டில். அப்போ ரிமூவ் பண்ணோம்னா ஒரு இடம் 2 இடம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 160 இடம். அவ்வளோத்தையும் ரிமூவ் பண்ணி தான் இன்றைக்கி படம் ரிலீஸுக்கு வருது. அப்போது அப்படிலாம் இல்லை. எம்ஜிஆர் பாண்டியன் கருணாநிதினு பேர் வச்சுட்டு இல்லை சார், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கருணாநிதின்ற பேரில் கருணாநிதின் இல்லை கருணாநிதின்ற பேரில் எம்ஜிஆரில் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்கார் எனக்கு தெரிஞ்சு. எம்ஜிஆருங்கிற பேரில் திமுகவில் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? எம்ஜி ராமச்சந்திரன்ட்டு. அதெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு அரசியல் படம் நீங்கள் பார்க்கும்போது நம்பகத்தன்மைக்காக சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். அதான் சொல்கிறேனே, லைட்டராக பேசின அரசியலுக்கு
ஏன் அதனால ஒரு பிரச்சனை இல்லையே. இப்போ அண்ணே பிரமாதமாக காமிச்சிருக்கோம்ண்ணே. நீங்கள் எந்த இடத்துலண்ணே? சரி, அவர் எம்ஜிஆர் காலம் ஆயிடுச்சு. எம்ஜிஆர் கட்சி தான் இருக்கு, எம்ஜிஆர் இல்லை. இல்லை அதெல்லாம் இல்லை, இருக்காங்க இருக்காங்க. எம்ஜிஆர் ரசிகன் நாம் தமிழர் கட்சியிலே இருக்கான், நான் இருக்கேன். இது என்னது இது? எம்ஜிஆர் மறைஞ்சிட்டாரு, எம்ஜிஆர் இருக்கும்போது இருந்த அதிமுக இப்போ இல்லை. அப்படிலாம் ஒன்றும் காமிக்கலண்ணே. அண்ணே உங்களுடைய வயசு உங்களுடைய அனுபவம் பெருசுன்னு எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும்ண்ணே நிறைய விஷயத்த. அவன் அரசியலே இல்லைண்ணே, கட்சியும் மாறலண்ணே. நீங்கள் என்னண்ணே படம் பார்த்தீங்க? இன்னொரு தடவை அண்ணனுக்கு போகிறேண்ணே, அண்ணனுக்கு இன்னொரு தடவை படம் போடுறேன். அவன் ஏற்கனவே கட்சியிலே இல்லைண்ணே, அவன் எம்ஜிஆர் பேரில் ஒரு கேபிள் டிவி நடத்துகிறவன் ஹீரோ, அவ்வளோதான். எம்ஜிஆர் ரசிகன், எம்ஜிஆர் ரசிகன் ஐயா. பாருங்க, இப்போ நம்ம முதல்வர் ஐயா ஸ்டாலின் வந்து எம்ஜிஆரோட ரசிகன். அவர் ஏடிஎம்கேல இருக்கிறது. திமுகவுடைய முதல்வர் வந்து எம்ஜிஆர் ரசிகர். எம்ஜிஆர் ரசிகர் அப்போ ஏடிஎம்கேல தான் இருக்கணும். நீங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரினா ஏங்க நான் சொல்கிறது உங்களுக்கெல்லாம் புரியுதா இல்லையா? மாறல இல்லை மாறலண்ணே அண்ணே, கட்சி மாறனே கடை, கட்சி மாறல. அண்ணன் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஏன்டா நான் பேசுகிற வசனம் பாதி இருக்கடா படத்தில் அப்படின்ட்டு. சூப்பர் ஸ்டார் விஜய் படத்துல இருக்கு, தளபதி படத்துல இருக்கு. அது எம்ஜிஆர் ரசிகர் தான், என்ன சந்தேகம்? அவரை யாருங்க பிடிக்காது? கார்ல உட்காந்துக்காரு ஹீரோ, வலிக்கு விழுந்துருவாருங்க, ஒரு சப்போர்ட்டுக்காக போட்டிருக்காரு. அப்படிலாம் யோசிக்காதீங்க. பாருங்க, எம்ஜிஆருடைய பயோபிக்கை அழகா ஒரு பாட்டில் சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்காக அவ்வளோ மெனக்கெட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை எம்ஜிஆரையும் கொண்டு வந்தோம். மலேசியாவிலேருந்து 2 எம்ஜிஆரை வர வச்சோம். எம்ஜிஆர் ரசிகர் இருந்தால் பாருங்கள், மலேசியாவிலேருந்து எனக்கு ஒரு வீடியோ வந்துருக்கு, நான் காட்டுறேன் உங்களுக்கு, அனுப்புகிறேன். 4.5 நிமிஷம் ஒருத்தர் அந்த பாட்டை வந்து எந்த நோட்ஸ் இல்லாமல் பாடுறாரு ஒரு ரசிகர், பாடி எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. சார் ரொம்ப நாளாச்சு சார் அப்படின்ட்டு. கீழே விழுந்துடக்கூடாது, இல்லை பேலன்ஸ் பண்ணுறதுக்கா ஹீரோ அப்படி கால் மேலே கால் போட்டிருக்காரு. அதுக்காக மட்டும்தான், அப்படிலாம் இல்லை. சென்சார் போர்டு என்னன்னா, ஒரு படத்தில் அலோவ் பண்ணுவாங்க, இன்னொரு படத்தில் அலோவ் பண்ண மாட்டாங்க. கேட்டால் அது அந்த படம், இது இந்த படம் சொல்லுவாங்க. சமீபத்தில் ஒரு படம் வந்து தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கோம், அதில் வந்து அனுமதிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கட்டு வந்து நம்ம படத்தில் கொடுப்பாங்க. அந்த படத்தில் எப்படிங்க அலோவ் பண்ணிங்கன்னா அதை பற்றி பேசாங்க, அது வேறு படம் இது வேறு படம்பாங்க. புரியாமை தான், வேறு என்ன. நிறைய இருக்குது நிறைய இருக்குது நிறைய இருக்குது. ஆமாம், எதை இந்த கதை ஒரு காதல் கதையில் இந்த தேர்தல் ஒரு பேக்ட்ராப்பாக அமைஞ்சிருந்தது. தேர்தல்னு படம் எடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, பிரித்து மேய்ஞ்சிருப்போம். அதெல்லாம் நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. சீரியஸாக இது எப்படி தடுக்கிறதுன்னு ஒரு படம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், விழா வாரியாக நம்ம சொல்லலாம், இருக்கலாம். இந்த படம் வெற்றி அடைஞ்சா, நான் எப்போவுமே சொல்கிறேன், இல்லை என்ன படம் பண்ணாலும் அது மக்களுக்கான படமாக தான் இருக்கும், ஏதோ ஒரு வழியில். ஸோ வெறுமனை வந்து ஆடி பாடி கூத்தி கொண்டாடுறதுக்கு நான் அந்த சினிமாவுக்கு நான் வரல. நான் அப்படி படம் நான் எடுக்கவும் மாட்டேன். நல்லா இருந்தது நல்லா இருந்தது. அவருடைய நிறைய ஆலோசனைகள் இருந்தது. நமக்கு எந்த ஈகோவும் இல்லை, ஏன்னா நல்லா நிறைய ஆலோசனைகள் இருந்தது.
இதெல்லாம் கேட்டு தான் எடுத்துருக்குறோம் படம். படத்தோட கிரெடிட்ல சீமான் அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்க. ஆமாம். ஒரு படத்துக்கு கிரெடிட் அப்படின்னா வந்து படத்தினுடைய வெளியிடுறதுக்கு ஏதாவது உதவி செஞ்சிருக்கலாம், இல்லை நடிகர்களுக்கு இல்லை முக்கிய ஒரு பங்காற்றியவர்களுக்கு நன்றி சொல்லுவாங்க. சீமான் அவர்களுக்கு நன்றி சொன்னதுக்கு காரணம் என்ன? பல இடங்கள்ல இந்த படத்தில் வசனத்துக்கு உதவி பண்ணியிருக்காரு அண்ணன். அதான் இந்த படத்தில் பேசப்பட்ட வசனங்களில் அவருடைய வசனம் நிறைய இல்ல இருக்கு. வேற ஏதாவது அரசியல் காரணம் இருக்கு? அதெல்லாம் ஒரு காரணம் இல்லை. அண்ணன் எனக்கு பிடிக்கும், நம்ம அண்ணன். அதுக்கு மேலே என்ன காரணம் இருக்கு? சரிப்பா, சென்சார் போர்டில் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. இப்போ தமிழ் சினிமாவில் இப்போ நீங்கண்டில் நிறைய படத்தில் வந்து இயக்குனர் சந்திக்கிற பிரச்சனை அதுதான் இருக்குது. இப்போ அமீர் அண்ணா வந்து இயக்குனர் சங்க தலைவராக இருந்திருக்கிறாரு. இப்போ இதுக்கான விஷயத்தை வந்து எதிர்கால இயக்குனருக்கு ஏதாவது பண்ண முடியுமா? இல்லை, இங்கே திரைத்துறையில் வந்து அவங்கவுங்கள காப்பாற்றிக்கிட்டு ஓடுறதுலாம் சரியாக இருக்காங்க. எல்லா சங்கங்களுமே ரெண்டு ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றா இருந்து செய்ய வேண்டிய வேலை, ஆக்கப்பூர்வமான வேலை செய்கிறதுக்கு இங்கே ஆள் இல்லை. அவனை காப்பாற்றிக்கிற வேண்டியது தான், அவ்வளோதான். ஆமாம். நாளைக்கு தேட்டருக்கு வாங்க, படம் பாருங்கள். படம் உங்களை எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஒரு 2 மணி நேரம் ஜாலியாக பார்க்குற படம் தான் இது. பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை சோசியல் மீடியாவில், சமூக வலைத்தளங்களில் தெரிவிங்க.